குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்னைக்கு டபுள் ஹெட்டரில் செகண்ட் மேட்ச் பார்க்க போகிறோம். பிபிகேஎஸ் வெர்சஸ் எல்ஹெச்சி. இந்த மேட்ச்சை பார்த்தோம் அப்படின்னா தர்மசாலாவில் நடக்கிற ஒரு மேட்ச். ஸோ டெல்லிக்கு பஞ்சாபுக்கான ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இன்னைக்கு காமன் பிளேயர்ஸை பார்த்துடலாம். பிபிகேஎஸ் டீமில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே ரொம்ப கிளம்சியாக இருக்குது. ஸோ அதனால் லோ ஸ்கோர் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் டாப் ஆர்டரில் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பிரியான்ச் ஆர்யா எடுத்துக்கோங்க. அடுத்தது சுரேஷ் ஐயர் 2, சஷாந்த் சிங் 3, மார்க்கோ ஜான்சன் 4, அசமுல்லா உமர்சாய் 5, யுஷ்வேந்தர் சாகல் 6, அஸ்தீப் 7. ஸோ இந்த 7 பேரை நம்ம டீமில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறைய பிளேயரை மிஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு மாதிரி கிளம்சியாக இருக்கிறதுனால எடுத்திருக்கேன். பட் நான் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இதுக்கு சொல்கிறேன். எக்ஸ் ஃபேக்டர் பிளேயரில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா சுரேஷ் ஷெஜித்னு ஒருத்தர் விளாண்டுறலே அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ஒரு எக்ஸ்பேக்டர் பிளேயராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அவரை ட்ரை பண்ணதுனால பண்ணுங்கள். எல்எஸ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், மயங்க் யாதவ், திக்விக் சிங் ரத்தி. ஸோ 6 பிளேயர் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். அதில் 5 பிளேயருக்கு தான் நல்ல இருக்கிற மாதிரி இருக்குது. திக்விக் ரத்திக்கோ அவேஷ்கானுக்கோ சுமாராக தான் இருக்குது. ஸோ அவங்கள சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி டீமை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ காமன் பிளேயர் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பார்த்தோன்னா பிரியான்ஷ் ஆர்யா, சஷாந்த் சிங், அதில் உமர்சாய் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த 3 பிளேயருக்கு நல்லா இருக்குது. ஸோ எல்எஸ்ஜி சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷத் பண்ட், டேவிட் மில்லர், பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ், இவங்க 4 பேர்த்துக்கு நல்லா இருக்குது. ஸோ அப்போ எல்எஸ்ஜி கொஞ்சம் பவுலிங் போட்டால் கொஞ்சம் ஃபேவராக வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி நியூட்ரல் தான். ஸோ ஏன்னா பேட்டிங்க்கு எங்கிட்ட ஓரளவுக்கு இருக்கிறனால இது மாதிரி ஒரு நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃபை நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டைமிங் என்னென்னா 7:30 to 7:50 ஃபஸ்ட் ஹாஃப், 7:50 9:50 செகண்ட் ஹாஃப், அதுக்கப்புறம் மீதி தேர்ட் ஹாஃப்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ஹாஃபில் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது பிபிகேஎஸ் யாருக்குமே இல்லை. இதில் பார்த்தோன்னா ஆயுஷ் பதோனி மட்டும் இருக்குது எல்ஹெச்சிக்கு. ஸோ ஃப்ளாட் நியூட்ரலாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஃப்ளாட் நியூட்ரலாக போகும், இல்லை ரொம்ப விக்கெட்ஸ்கள் விழுந்து லோ ஸ்கோர் போத் சைடில் நிறைய விக்கெட்டுகள் விழுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்கும். போத் சைடு விக்கெட்ஸ் விழுகிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நியூட்ரல் போத் சைடில் மாறி 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 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரியான்ச் ஆர்யா, சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிள்ஸ், மார்க்கோ ஜான்சன், உமர்சாய், சூர்யா ஷஜித்னு ஒரு பிளேயரை எக்ஸ்பேக்டர் பிளேயராக எடுத்துக்கன்னு சொன்னால அவங்க செகண்ட் பவுலிங் பண்ணும்போது எடுத்திங்கன்னா இப்போ ரொம்ப சிறப்பாக செகண்ட் பவுலில் அவன் நல்லா பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவர். ஸோ அதனால் நீங்கள் செகண்ட் பவுலிங்னா சூரிய ஷஜித் எடுங்க. அவர் கேப்டன் ஆப்ஷன் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பிபிகேஎஸில் தேர்ட் ஆஃப் நல்லா இருக்குது. எல்ஹெச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஷ், பிரின்ஸ் யாதவ், இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ தேர்ட் ஆஃப் பஞ்சாப் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லைட் டாமினன்ஸ், ஒரு மாதிரி நியூட்ரல். செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி நியூட்ரல். தேர்ட் ஆஃபில் பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்ச் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 2 சைடு நிறையா ஃப்ளாப் லிஸ்ட் காமிக்குது, ஹிட் அண்ட் மிஸ் நிறையா காமிக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு மேட்ச் ரொம்ப ஒரு மாதிரி போகும், இல்லை கம்ப்ளீட்டாக ஒன் சைடாக போயிடும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு மாதிரி போத் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பஞ்சாப் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் கேப்டன் ஆப்ஷன்ஸ்னு கிளியராக போனால் பஞ்சாபில் யுஷ்வேந்தர் சஹல், இவர் தான் இன்றைக்கி ட்ரம் கார்டு பிளேயர். அவர் இன்றைக்கி அடிச்சு நொறுக்கி 4 விக்கெட் எடுத்துட்டாருன்னா, எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எடுத்துட்டாருன்னா பண்டில் பண்ணிடுவார் எல்எஸ்சி. ஸோ அதை மட்டும் பார்க்கணும். ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் பஞ்சாப்னு பார்த்தோன்னா யுஷ்வேந்தர் சஹல் எடுத்துக்கலாம். கேப்டன் ஆப்ஷன் ஃப்ரம் எல்ஹெச்சி பார்த்தோன்னா ஆயுஷ் பதோனி. ஸோ இவங்க 2 பேர் தான் என்னோட ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் ஃபுல்லாக திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லைட் எஜ் எல்ஹெச்சினாலும் ஒரு மாதிரி 20 நிமிஷத்தில் பெரிய டிஃபரன்ஸ் வராதுனால நியூட்ரல் எடுக்கிறோம். செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட் நியூட்ரல், ஸ்லைட் எஜ் கோஸ் டு பஞ்சாப். தேர்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பஞ்சாப் டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் போத் சைட் ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன்.
பட் இல்லை பஞ்சாபுக்கு ஃபேவராக போய் அந்த மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் எதை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா போத் சைடு சில ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுஸ்வேந்தர் சாகல். யுஸ்வேந்தர் சாகல் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் அந்த மேட்சை பண்டில் பண்ணி ஒன் சைடாக எடுத்துகிட்டு பஞ்சாப் சைடு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் அவர் அடி வாங்கிட்டார் அப்படின்னா மேட்ச் போத் சைடு ட்ரேட் ஆயிடும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இந்த மேட்ச் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான மேட்ச் தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஹோப் இந்த மேட்சை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கைஸ் நல்லா பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ கமெண்ட்ஸ் போடுறத பற்றி நான் உட்கார சொல்லலை. கமெண்ட்ஸ் போடும்போது எதனால் என்ன ஆச்சுங்கிறத தெளிவாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு என்னென்ன செய்யலாங்கிறத போடுங்க. நானும் எல்லா கமெண்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணவும் ரிப்ளை பண்ணவும் பார்க்குறேன். ட்ரேடிங் வீடியோ கேட்குறீங்க, நான் கொஞ்சம் நிறைய ட்ராவலில் இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ண போகிறேன், அதுக்கான ட்ராவல்ஸில் இருக்கேன். நிறைய விஷயங்கள் புதுசாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான், பட் அதுக்கான டைம் வேணும் எனக்கு. அப்படிங்கிறனால அதை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அந்த சாஃப்ட்வேரோட அடுத்த டைமென்ஷனுக்கும் ஓகே ஆகிட்டு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இந்த வால்யூம், அதாவது வந்து ஒரு பிளேயருக்கு வந்து நான் 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு வந்து 25 பாயிண்ட்ஸ் கொடுக்குது, ஒரு பிளேயருக்கு 5 பாயிண்ட் தான் கொடுக்குறேன். நான் 5 பாயிண்ட் கொடுக்குறேன் 100 அடிக்கிறான், 25 பாயிண்ட் கொடுத்தேன் 40-30 ரன் தான் அடிக்கிறான். ஸோ இங்கே தான் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. அது ஏங்கிற ரிசர்ச் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து கடைசி ஒரு வாரம் பார்க்குறேன். தப்பு பண்ண அதிகமாக டெவலப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால் செய்கிறேன். இத்தனை வருஷம் செய்யாத இந்த வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுட்டு வரேன் அப்படின்னா இன்னும் இது அடுத்த லெவலுக்கு தான் போகும், ஒரு கீழே போக வாய்ப்புகள் இல்லை. ஸோ அல்டிமேட்டாக எல்லாரையும் பணம் பண்ண வைக்கணுங்கிறது என்னோட ஆசை. அந்த ஆசையை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன். ஹோப் ஐ வில் டூ மை பெஸ்ட் டு தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. Thank you so much. We love you all. We'll see you in another video. Thank you.